சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா. இத்தனை ஆயிரம் உலகம் ஃபுல்லா பூஜிக்கிற அந்த ஐயப்பனை அந்த விரதத்தை வந்து நீங்க சர்வசாதமா கொச்சைப்படுத்த மாதிரி பேசுறீங்களே, அது எப்படி உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய கால இல்லப்பா. இப்போ நீங்க வந்து பெரியார் பேத்தி சொல்றீங்க. இப்போ நாங்க கூட இந்த பூமியில் தான் இருக்கிறோம், நாங்க கூட பெரியார் பேத்திங்க தான், சரியா? நீ மட்டும் கிடையாது, புரியுதா? புர்கா அடிச்சு இருக்காங்க முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஹல்லா ஓதுறாங்களா, அதை வந்து ஓதுறது போய் நம்ம பேச முடியுமா? கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கட்டுப்பாடு, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு, அதெல்லாம் நீ பேச வேண்டியது. நம்ம ஏமா உங்களுக்கு இந்து மட்டுமே டார்கெட்டா? அதனால் நான் உனக்கு எச்சரிக்கிறேன், இதோடு நிப்பட்டுக்கோ. சபரிமலை ஐயப்பனோட சக்தி பற்றி உனக்கு தெரியாது, தேவையில்லாமல் நீ வந்து வம்பில் மாட்டுற, புரியுதா? மேபி உன்னை வந்து யாரும் கேட்காம இருக்கலாம், உன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், இந்த கோர்ட் வேணால் உன்னை தண்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவனோட கோர்ட் என்றைக்குமே உன்னை தண்டிக்கும், அது சத்தியம். இப்போது நம்ம வந்து சமீபத்தில் பார்த்துருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தாக்கு. நான் சொல்லணும்னா, ஒருத்தர் தவறான ஒரு நபரை வந்து நான் எத்தனோட சுட்டி காட்டியிருக்கேன், அது சுட்டி காட்டினது மட்டும் இல்லை, அதுக்குள்ள தண்டனையை வந்து காளி வந்து கொடுத்துருக்குறான். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி செய்கிறவங்கள நம்ம சுட்டி காட்ட தவறே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைரெக்டாக போயிடுறோம், டைரெக்டாக வந்து தெய்வத்துக்கிட்டே போயிடுறோம். அப்படி நம்ம பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், சர்வசாதமாக ஒரு தெய்வத்தை பேச சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, தெய்வம் வந்து உனக்கும் தெய்வம் எனக்கும் தெய்வம், அது எந்த மார்க்கம் வேணால் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து முஸ்லீம்ஸில் இருக்காங்க, அவங்க வந்து முஸ்லிம் அந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டின்ஸ் இருந்தால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறாங்க, சீக்கியர் மார்க்கத்தில் இருக்காங்க, புத்திஸ்ட் மார்க்கத்தில் இருக்காங்க. மதங்கள் என்பது வேறு, மார்க்கம் என்பது வேறு. மார்க்கம் என்பது வழி, இந்த வழியில் நான் போய் இறைவன் அடைகிறேன், அவ்வளோதான், சிம்பிள். அப்படி இருக்கும் பொழுது உன்னோட மார்க்கம் பெருசு, எங்களோட மார்க்கம் சிறுசு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க? சிறுசு பெருசு ஃபிக்ஸ் பண்ணது நம்மளுக்கு அந்த சக்தி கிடையாது, அந்த பலம் கிடையாது. அப்போது இத்தனை ஆயிரம் உலகம் ஃபுல்லாக பூஜிக்கிற அந்த ஐயப்பனை அந்த விரதத்தை வந்து நீங்கள் சர்வசாதமாக கொச்சைப்படுத்த மாதிரி பேசுகிறீங்களே, அது எப்படி உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? யார் உங்களுக்கு வந்து அந்த பயமில்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்கு? நீயும் ஒரு பொண்ணு தானம்மா, சொல்லு. நாளைக்கு உனக்கும் கல்யாணம், உனக்கே வந்து கல்யாணம் ஆனது கூட ஒரு இந்துவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிக்கிற. அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த இதுலேருந்து வந்திருக்க, இன்றைக்கி ஏன் இப்படி மாறின, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம், யாருமே அதை கேட்க முடியாது. ஆனால் நீ இங்கேருந்து அங்கே போயிட்டு எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கரெக்ட் தானே? அப்படின்னா பேசும் பொழுது எவ்வளோ விஷயத்த பேசலாம். இப்போ வந்து போப்பு இருக்குங்க, என்ன ரோமில் போப்பு இருக்காரு, அங்கே போய்ட்டு நம்ம சொல்ல முடியுமா, நீங்கள் ஏன் வந்து ஜென்ஸ் தான் வந்து போப்பாண்டு ஆட முடியும், கிறிஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ ஆயிரம் இந்துக்கள் வந்து இவ்வளோ ஆயிரம் இந்துக்களை வந்து கன்வெர்ட் ஆகிருக்காங்களே கிறிஸ்டியானிட்டியாக, அந்த கிறிஸ்டின் ஒரு லேடிஸை வந்து நீங்கள் வந்து போப்பாக வந்து ஒத்துக்குவீங்களா சொல்லி கேட்க முடியுமா? கிடையாது. அதாவது ஒருவனுக்கும் ஒரு கட்டுப்பாடு தன்மை இருக்குது, அந்த தன்மையில் நம்ம போகும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த ஆன்மீகம் முழுசாக கிடைக்கும். அதை விட்டுட்டு உன்னோட மனநிலை வந்து இங்கேருந்தெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு, இப்போ அங்கே போய் அதே மாதிரி தான் இருக்குது, இது மிக தவறு. இப்போது நீங்கள் வந்து பெரியார் பேத்தி சொல்கிறீங்க, இப்போ நாங்கள் கூட இந்த பூமியில் தான் இருக்கிறோம், நாங்கள் கூட பெரியார் பேத்திங்க தான், சரியா? நீ மட்டும் கிடையாது, புரியுதா? தமிழ்நாடு ஆட்சி பண்ணுற அத்தனை பேருமே பெரியார் பேத்திங்க தான், சரியா? அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து எந்த ஒரு நம்பிக்கையுமே எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து எங்களோட நம்பிக்கையில் வந்து பேசுவே? அது எவ்வளோ பெரிய குற்றம். நீ அந்த மாதிரி பேசியே கூட, நீ பேசணும், என்ன மாதிரி பேசணும்? எத்தனை பேர் வந்து முஸ்லீம்ஸ் வந்து புர்கா அடிச்சு இருக்காங்க, முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஹல்லா ஓதுறாங்களா, அதை வந்து ஓதுறது போய் நம்ம பேச முடியுமா? கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கட்டுப்பாடு, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு, அதெல்லாம் நீ பேச வேண்டியது. நம்ம ஏமா உங்களுக்கு இந்து மட்டுமே டார்கெட்டா? ஏன் இந்துஸ்னால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கேவலமாக போயிட்டாங்களா? இந்துஸோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவை. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எப்படி வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து யார் வந்து பின்னாடி வந்து கற்றுக் கொடுத்தது? இது ரொம்ப தவறு. நீ ஒரு வயசு பொண்ணு, நாளைக்கு வந்து உனக்கு வந்து குழந்தை குட்டி, இன்னும் எவ்வளோ விஷயம் நடக்கணும், உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கணும். அதனால் நான் உனக்கு எச்சரிக்கிறேன், இதோடு நிப்பட்டுக்கோ. சபரிமலை ஐயப்பனோட சக்தி பற்றி உனக்கு தெரியாது, தேவையில்லாமல் நீ வந்து வம்பில் மாட்டுற, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது பின்னாடி யாராக இருந்தாலும் இதோட தண்டையிலேருந்து யாருமே ஒரு காலமும் தப்பிக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் உன்ன மாதிரி கிளம்பி வந்தவங்களாம் இன்றைக்கி வந்து ஆளடசி இல்லாமல் போய் அவங்க குடும்பமே இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் வந்து யார்கிட்ட யாரோட வாயிலையும் சாபத்தை வாங்கிக்காத. ஏன்னா எல்லாருக்குமே நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இறைவன் மேலே இருக்கிறது வந்து ஒரு நூலளவு இருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் வந்து நீ பேசும்பொழுது எல்லாரோட பக்திக்கு வந்து இறைவன் என்றைக்கு இருந்தாலும் செவி சாய்ப்பான்.
புரியுதா? மேபி உன்னை வந்து யாரும் கேட்காம இருக்கலாம், உன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், இந்த கோர்ட் வேணால் உன்னை தண்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவனோட கோர்ட் என்றைக்குமே உன்னை தண்டிக்கும், அது சத்தியம். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் என்னென்னா, ஏன் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு போகக்கூடாது பெண்கள் சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுங்க, சபரிமலை ஐயப்பன் பெண்கள் போகக்கூடாது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் சொன்னது? ஏன் ஐயப்பனை வந்து நீங்கள் அங்கே போய் மலை ஏறி 18 படி ஏறினா தான் நீங்கள் பார்ப்பீங்களா? மற்ற கோவிலில் ஐயப்பன் கிடையாதா? இங்கே அடையாள ஐயப்பன் இருக்கார். இதே சபரிமலை ஐயப்பன் கேரளாவில் 18 படிக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி பம்பா வரைக்குமே கூட நிறைய ஐயப்பன் கோவில் இருக்குது. அங்கே பெண்கள் போகலாமே. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கம்மா. முதல்ல வந்து நம்ம சயின்டிஃபிக் இதுவாக பேசலாம். ஒரு காட்டு விலங்குகளுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும், சரியா? அதுங்க வந்து ஒரு வேட்டையாடுறதுக்கு முன்னாடி கூட அவங்க அந்த மோப்பத்தில் தான் போயிட்டு வேட்டையாடும். அப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் அங்கே போகும் பொழுது எவ்வளோ ஒரு அதாவது வந்து எவ்வளோ ஒரு அந்த அந்த தீட்டோட வாசனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அது வந்து மற்ற மிருகங்களுக்கு, அதாவது சிங்கம், புலி, கரடி போன்ற மிருகங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும். அப்போ அது உயிருக்கு பாதுகாப்பு ஃபஸ்ட்டு, சரியா? ரெண்டாவது, அங்கே 48 நாள் இல்லை 41 நாள் இல்லை ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஆண்கள் வந்து அங்கே ஏறி வரும்பொழுது, அப்போ மற்ற பெண்களையோ மற்ற ஒரு விஷயத்தில் இருக்க அந்த இடத்துல வந்து கன்னிகையை பார்க்கும் பொழுது நம்மளோட மனசு வந்து சபலம் அடையக்கூடாது. நம்ம மனசு தான் இறைவன், அதில் உட்கார்ந்து இருக்க தான் கடவுள். உள்ளே இருக்கிற அந்த இருதயத்தில் தான் நம்ம கோயில் கட்டி தெய்வத்தை உட்கார வச்சுக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த நிமிஷமே அந்த க்ஷணமே வந்து அது வந்து அவங்களோட பிரம்மச்சரிய விரதத்துக்கு வந்து களங்கம் உண்டாயிடுது. மூணாவது, இப்போ ஆண்கள் வந்து எப்படி வேணால் குளிப்பாங்க, ஒரு பம்பையில் போய் குளிச்சுட்டு ஏறுவாங்க, அவங்க எப்படி வேணால் இருப்பாங்க. ஒரு பெண்களாக இருந்து அவ்வளோ லட்ச ஆண்கள் முன்னாடி எப்படிமா நீங்கள் குளிப்பீங்க? எப்படி நீங்கள் வந்து உடை மாற்றுவீங்க? ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு காமன் சென்ஸ் இருக்குமா? பேசணும்னு சொல்லிட்டு பேசிடக்கூடாது. நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோமா, சபரிமலை ஐயப்பன் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவர். பிரம்மச்சரியமே என்ன? ஐம்புலங்களை அடக்கி அவர் தபஸில் உட்காந்துருக்கிறார். உன்னோடு சொல்கிறேன், இது வரைக்கும் எல்லா யுகங்களுமே தெய்வங்கள் வந்து பிறந்திருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இப்போ இருக்கிற ஐயப்பன் பிறந்திருக்கார் பார்த்தீங்களா? இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறமா எந்த தெய்வங்களுமே வந்து உருவெடுக்கலை. அதாவது தெய்வங்கள் மனித ரூபமாக வந்தது ஐயப்பனோட லாஸ்ட். அதுக்கப்புறமா எந்த தெய்வங்களும் வந்து பிறவி எடுத்து வரல. அப்படின்னா அப்போ எத்தனை ஒரு புண்ணியமான பாரத பூமியில் எத்தனை விரதத்துக்கு முன்னாடி ஐயப்பன் வந்து எல்லா விதமான பூஜைகளை ஏற்றுக்கணும், அந்த பக்திக்கு வந்து செவி சாய்க்கிறான். ரெண்டாவது, வயதுக்கு வரத்துக்கு முன்னாடி பெண்கள் தாராளமாக போடலாம். அதுக்கப்புறமா 40 வயசோ இல்லை 50 வயசோ அந்த மாதவிடாய் காலத்தில் முடிஞ்ச பிறகு அவங்க போகலாம், தவறே கிடையாது. ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் போய் விளக்கேற்றலையா, பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயில் பூஜையில் இப்போ கலந்துக்கலையா? ஏமா ஒரு வீட்லேயும் பெண்கள் ஃபஸ்ட்டு இல்லையா? நான் கேட்குறேன். அந்தந்த ஆண்களோ குழந்தைங்களோ கணவனோ எல்லாருமே வந்து சபரிமலை மாலை போட்டு அந்த பெண்கள் வந்து பயபக்தியோட தெய்வத்தை வணங்கலையா? எல்லாமே நடக்குது. மனசு தான் காரணம். தேவையில்லாமல் நீங்களும் குழப்பி மற்றவங்களும் குழப்பாதீங்க.